ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 5ஆம் வகுப்பு கணக்கு பருவம் 1 எண்கள் அப்படிங்கிற தலைப்பில் பயிற்சி 2.7 பெருக்கல். ஹலோ மாணவ கண்மணிகளே, பெருக்கல் கணக்கு அப்படின்னு சொன்னோடனே சில பேர் நம்ம பிள்ளைங்க என்ன செய்றீங்க, கூட்டல் கணக்கு கழித்தல் கணக்கு ஓரளவு செஞ்சுருங்க. பெருக்கல் கணக்கு அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் திண்டாட்டமாக இருக்கீங்க. அதை நீங்கள் பெருக்கல் கணக்குக்கு முக்கியமாக தேவையானது வாய்ப்பாடு. இப்போ இந்த கணக்கை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நோட்லேயே எழுதி செஞ்சுருக்கேன். இதை நீங்கள் கவனமாக திரும்ப திரும்ப போட்டு கேட்டு பாருங்கள். வாய்ப்பாடை நீங்கள் நல்லா தரவாக படிங்க. உங்களுக்கு பெருக்கல் கணக்கு ஈஸியாக வந்துடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பயிற்சி 2.7 நம்ம புக்கில் பக்கம் 44 473 48ஆல் பெருக்க சொல்கிறாங்க. இப்போ இது மாதிரி எழுதிக்கிறணும். எழுதிட்டு முதல்ல ஒன்றுகளை தான் பெருக்கணும். இப்போ 8ஐயும் 3ஐயும் பெருக்கணும். 8 3 24. இது மாதிரி நீங்கள் சைடில் எழுதுங்க. அப்போ தான் நீங்கள் பிழை இல்லாமல் செய்ய முடியும். ஆனால் மறந்துடுவீங்க. 8 3 24. 24க்கு 4 மிச்சம் இங்கே 2 இருக்கணும். அதை அடுத்து பெருக்கிட்டு அதை சேர்த்துக்கணும். 8 56. 56 2 58 இங்கே எழுதிடணும். 58க்கு 8 எடுத்து எழுதிடணும். இப்போ மிச்சம் இங்கே 5 இருக்குது. அடுத்து இப்போ முதல்ல 3 பெருக்கிட்டோம், அடுத்து 7 பெருக்கிட்டோம், அடுத்து 4 பெருக்கணும். 8 4 32. 32 5 எவ்வளவு? 37. அதை அப்படியே இங்கே போட்டுருணும். ஏன்னா இன்னும் அடுத்து எண்கள் இல்லை, அதனால் அப்படியே போட்டுரும். அடுத்து இங்கே 10களை பெருக்கணும். 10களை பெருக்கும்போது இங்கே ஒன்றுகளில் என்ன செஞ்சிடணும், டேஷ் போட்டலாம் அல்லது 0 போடலாம் அல்லது போடாமல் இருக்கலாம். ஆனால் ஒன்றுகளுக்கு நேரம் எதுவும் போடக்கூடாது. இப்போ 4 3 பெருக்குன்னா 12. 12க்கு 2 மிச்சம் 1 அப்படியே இங்கே இருக்குது. 4 28 1 29. 29க்கு 9 மிச்சம் 2 இருக்குது. 4 16. 16 2 18. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இப்போ இதை நம்ம இலக்கங்களுக்கு நேராக கூட்டணும். 4 8 2 10 0 மிச்சம் 1 7 1 8 8 9 17க்கு 7 மிச்சம் 1 3 1 4 4 8 12க்கு 2 மிச்சம் 1 1 1 2. அவ்வளோதாப்பா. இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் செஞ்சீங்கன்னா பெருக்கல் கணக்கு ஈஸி. வாய்ப்பாடு தரவாக படிக்கணும். இந்த லாக்டவுனில் தான் நீங்கள் இருக்கீங்கன்னா நீங்கள் வாய்ப்பாடை தரவாக திரும்ப திரும்ப படிங்க. அது நம்மளை அறியாமலேயே உள்ளே போய் ஸ்டோர் ஆகிரும். எந்த நேரத்தில் கேட்டாலும் டக்கு டக்குன்னு 8 4 32 9 8 72 அப்படி டக்கு டக்குன்னு சொல்கிற அளவுக்கு வாய்ப்பாடு படிக்கணும். நீங்கள் அதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஒதுக்குங்கப்பா. வாய்ப்பாடு எதுவும் படிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து பாருங்கள், 2ஆம் கணக்கு 4052 19ஆல் பெருக்க சொல்கிறாங்க. 9 18க்கு 8 மிச்சம் 1 அப்படியே இருக்குது. 95 45 1 46க்கு 6 மிச்சம் 4. அடுத்து பாருங்கள், இங்கே 0 இருக்குது. 9 0 0. 9ஓட அதாவது 0வோட எந்த எண்ணை பெருக்கினாலும் 0 தான். இந்த கான்செப்டை மறக்கவே கூடாது. 0வோட எந்த எண்ணை பெருக்கினாலும் 0 தான். இப்போ எடுத்துக்காட்ட ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன். 10 × 50 × 40 × 30 × 20 × 0 அப்படின்னா இதுக்கான ஆன்சர் என்ன தான்? 0 தான். எந்தெந்த நம்பரை எவ்வளோ பெருக்கிட்டு கடைசியாக ஒரு 0வில் பெருக்கினோம்னா அந்த ஆன்சர் என்னது? 0 தான். அப்போ 9ஓட 0 பெருக்குனா 0. அப்போ இங்கே மிச்சம் எவ்வளோ இருந்துச்சு? 4 இருந்துச்சுல்ல. இப்போ 0ஓட 4 கூட்டினா 4. 0ஓட பெருக்குனா 0 வந்துடும். 0ஓட ஒரு நம்பரை கூட்டும்போது அந்த 4 அந்த எந்த நம்பரை கூட்டினோமோ அதை ஆன்சர் தான் வரும். அடுத்து 9 36. அதை அப்படியே போட்டுரும். அடுத்து 1 இருக்குது. இங்கே 10களில் பெருக்கும்போது இங்கே டேஷ் போட்டுருணும். அப்படியே 1 2 1 5 1 0 0 1 4 4 8 6 2 8 5 4 4 5 9 6ஓட 0 கூட்டினா 6 4 3 7. அவ்வளோதான். அடுத்து சிம்பிள் பாருங்கள். அடுத்தடுத்த கணக்கும் இதே போல் தான் நீங்கள் செய்யணும். நான் இங்கே எப்படி செஞ்சுருக்கேன்ட்டு எழுதி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் இது போல் நீங்கள் என்ன செய்யணும், செஞ்சு பார்க்கணும். வாய்ப்பாடு தரவாக தெரியணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முதல்ல ஒன்றுகளை பெருக்கி வரிசையில் எழுதணும். அடுத்து 10களை பெருக்கும்போது இங்கே ஒன்றுகளை டேஷ் போட்டணும். அடுத்து 10களை நேர பெருக்கி இதே போல் எழுதி
அதில் உள்ள மிச்சத்தை எடுத்து போட்டு கரெக்டாக கடைசியாக கூட்டணும். அப்போ கூட்டினீங்கன்னா இதுதான் ஆன்சர். இப்போ கடைசி கணக்கு பார்க்கலாமா? 870 பெருக்கல் 28. இப்போ 8 0 0, 8 7 56, 56க்கு 6, மிச்சம் 5 அப்படியே இருக்குது. 8 8 64, 5 69. அடுத்து 10களுக்கு நேரம் இங்கே என்ன போட்டணும்? டேஷ் போட்டணும். 2 0 0, 7 14க்கு 4, மிச்சம் 1, இன்னும் 2 16 1 17. இப்போ இங்கே 0, 6ஓட 0 அப்படின்னா 6, 9 4 13க்கு 3, மிச்சம் 1, 6 7 13 14க்கு 4, மிச்சம் 1 1 1 2. அவ்வளோதான். இந்த கணக்கை நீங்கள் என்ன செய்யணும்? உங்கள் பயிற்சியை எடுத்து கரெக்டாக செய்யணும். அடுத்து பாருங்கள், வகையுடன் செய்க. அடுத்த கணக்கு. இந்த வகை கணக்கை நான் உங்களுக்கு எழுதி செஞ்சுருக்கேன். நீங்களும் உங்கள் பயிற்சியை எடுத்து நம்ம வீடியோ பார்க்கும்போது உடனே நோட் எடுத்து கணக்கை செய்யணும். ஏனோ தானோன்னு படிக்காதீங்க. உங்கள் பொறுப்பாக உணர்ந்து படிங்க. உங்களுக்காக படிங்க. பெற்றோருக்காகவோ ஆசிரியருக்காகவோ நீங்கள் படிக்க வேண்டாம். உங்களுக்காக தான் நீங்கள் படிக்கணும். இந்த உலகத்தில் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. நம்ம வீடியோவில் நான் சில சுவாரஸ்யமான தகவல்கள்லாம் சொல்லுவேன். நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும்னா உங்கள் சொந்த காலில் நிற்க தெரியணும். தைரியமாக வாழணும். எந்த பிரச்சனையும் சவாலாக எடுத்துக்கணும். இந்த கணக்கு தெரியலை அப்படின்னு சொல்லக்கூடாது. பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் எல்லாத்தையும் என்ன செய்யலாம்? சாதிக்கலாம். நான் அதை அடிக்கடி சொல்லுவேன். நீங்கள் எந்த துறையில் சிறந்து விளங்கணுமோ அந்த துறைக்கு ஒரு நாளும் 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ தனியாக நேரமும் காலமும் ஒதுக்குனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த துறையில் சாதனையாளர் தான். நீரஜ் சோப்ராவை பற்றி நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம்ல. அவர் பாருங்கள், அவர் சின்ன வயசுலேருந்தே இந்த உடம்பை குறைக்கணும்னு ஒரு எக்ஸசைஸ்க்காக போனார். அங்கே என்னடா எரியிறாங்க, அதில் நம்ம எரிவோமே அப்படின்னு எரிஞ்சார். நல்லா எரிஞ்சதுனால அவர் அதே தான் அவருடைய ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி ஒலிம்பிக்கில் போய் தங்கப்பதக்கம் வெண்டிட்டு வந்திருக்காரு. எதில்? ஈட்டி எறிதலில். அப்போ நீங்களும் சாதிக்கணுமா? எந்த துறை உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, ஓவியமா, நாடகமா, நடிப்பு திறனா, பாட்டா, படிப்பா, எதில் நீங்கள் சிறந்து விளங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு ஏதோ 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஒதுக்குங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்ல நிலையை அடைய முடியும். ஒரு சாதனையாளராக மாற முடியும். ஒரு தடம் பதிப்பவர்களாக நீங்கள் மாற முடியும். உங்களை அநேகர் பின்பற்றக்கூடியவர்களாக நீங்கள் வாழலாம். அது வீட்டுக்கும் பெருமை, நம்ம நாட்டுக்கும் பெருமை சேர்க்கும். வாங்க நம்ம வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வகைக்கணக்கு ஒரு கூடையில், அதாவது 55 மாங்கனிகள் உள்ள இருக்குது. ஒரு மாங்கனி விலை 15 ரூபாய்னா 55 மாங்கனிகள்னால் மாம்பழம். நீங்கள் ஏதோ நினச்சிடாதீங்க. ஒரு மாங்கனியின் விலை 15 ரூபாய். 55 மாங்கனிகளின் விலை 15 × 55. அப்போ இதை பெருக்கிறோம். நம்ம 5 5 25க்கு 5, மிச்சம் 2, ஓரஞ்சு 5 2 7. அடுத்து இங்கே டேஷ் போட்டணும். 5 25க்கு 5, மிச்சம் 2, ஓரஞ்சு 5 2 7. இப்போ 5 7 12க்கு 2, மிச்சம் 1 7 1 8. அவ்வளோதான். அடுத்து பாருங்கள், வேகமாக போகலாமா? ஒரு பேருந்தில் 55 பயணிகள் போகிறாங்க. அதில் ஒரு சீட்டின் விலை 25. ஒரு சீட்டின் விலை எவ்வளவு? டிக்கெட்டு. சீட்னா என்னது? டிக்கெட். அதில் எத்தனை பேர் போகிறாங்க? 55 பேர் போகிறாங்க. அப்போ 25 × 55. இதை பெருக்கணும். 5 25க்கு 5, மிச்சம் 2, 2 10 2 12. அடுத்து 5 25க்கு 5, மிச்சம் 2, 2 10 2 12. 5 7 3 1. இதை நேராக கூட்டணும். அடுத்த கணக்கு போகலாமா? ஒரு வகுப்பறையில் கிளாஸ் ரூம் 23 நாற்காலி இருக்குது. ஒரு நாற்காலியின் விலை எவ்வளவா? 725 ரூபா. அப்போ 23 நாற்காலியின் விலை என்ன? இதை பெருக்கணும். 5 15க்கு 5, மிச்சம் 1, 2 6 1 7 7 3 21. அடுத்து இங்கே டேஸ் ஏன் போடணும் அப்படின்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன்ல. 10களை பெருக்கும்போது 1களில் என்ன செய்யக்கூடாது? எதுவும் போடக்கூடாது. 2 10க்கு 0, மிச்சம் 1, 2 4 1 5, 7 14. 5 7ஓட 0 கூட்டினா 7, 1 5 6, 2 4 6 1. அடுத்த கணக்கு பாருங்கள். அடுத்து நான் எப்படி செய்யணும்னு எழுதி செஞ்சுருக்கேன். அதை நீங்கள் அதே போல் செய்யணும். ஒரு கிராமத்தில் 675 பேர் இருக்காங்க. தினமும் 25 லிட்டர் தண்ணி பயன்படுத்துகிறாங்க. அப்போ அந்த கிராமத்துக்கு ஒரு நாளில் எவ்வளோ தண்ணி தேவைப்படும்? 675 25ஆல் பெருக்கி போட்டிருக்காங்க.
நான் பெருக்கி போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்து இதை செய்யுங்க. அதுபோல் அடுத்த கணக்குக்கும் ஒரு கட்டடத்தில் 26 ரூம் இருக்குது. அந்த அறைக்கு வண்ணந்திட்ட ஒரு அறைக்கு வண்ணந்திட்ட 950 ரூபா. அப்போ 26 அறைக்கு வண்ணந்திட்டோம்னா 26 950 பெருக்கணும். 0 வரும்போது 0வோட 6 பெருக்கணும் 0, 0வோட 2 பெருக்கணும் 0. அதுக்கடுத்து 5000 டேஷ் போட்டோன்னா 5000 30 மிச்சம் 3, 2 10 10 3 13. அடுத்து 96 இங்கே டேஷ் போட்டணும், ஏன்னா 100களை பெருக்கிறோம். இப்போ 96 54 4 மிச்சம் 5, 92 18 5 23. இப்போ இங்கே 0 0 3 4 7 1 3 4 மிச்சம் இங்கே அடுத்து 2. ஓகே குட்டீஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா நம்ம சேனலை என்ன செய்யணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். நான் 5ஆம் கிளாஸு 6 7 8க்கான பாடங்கள்லாம் தொடர்ச்சியாக போட்டுட்ருக்கேன். நீங்கள் பார்த்து பயனடைங்க. அக்கா தம்பி அண்ணன் தங்கச்சி இருந்தாலும் அவங்களுக்கும் சொல்லுங்கள், ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய். பல வீடியோஸோட உங்களை சந்திக்க வரேன், அதாவது பாடங்களோட உங்களை சந்திக்க வரேன். மறக்காமல் யூடியூப் சம்பிரதாயமான 3 விஷயத்தை பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் தென் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே லைட்டாக தட்டிடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே கண்டு